4 பைட் இருக்குது கரெக்டாக. இந்த 4 பைட்டில் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இருக்குது. கிளாஸ் ஏ அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டு பைட் வந்து நெட்வொர்க் அட்ரஸ், மீதி எல்லாமே ஹோஸ்ட் அட்ரஸ். ஸோ ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஐபி அட்ரஸ் இஸ் டிவைடட் இன்டு நெட்வொர்க் போர்ஷன் அண்ட் ஹோஸ்ட் போர்ஷன். ஓகே, ஸோ நெட்வொர்க் எதுக்கு அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ரெஷ்கேட் ரவுட்டர் இருக்குது. ஓகே, ஸோ ஃப்ரெஷ்கேட் ரவுட்டர் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய லேப்டாப்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு, நிறைய லேப்டாப்ஸ் இருக்குது கரெக்டாக. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லேப்டாப்பும் அதோடைய அட்ரஸ் என்னன்னா இந்த ஃப்ரெஷ்கேட் ரவுட்டர் தான் உனக்கு அட்ரஸ் கொடுக்குது. கனெக்ட் பண்ணும்போதே அட்ரஸ் கொடுத்துருது. ஸோ அட்ரஸ் எப்படி கொடுக்குதுன்னா அதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது, டிஹெச்சிபி, டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீ கனெக்ட் பண்ணும்போது நம்மளா போய் ஐபி அட்ரஸ் செட் பண்ணக்கூடாது. ஸ்டாட்டிக்காக நம்ம லேப்டாப்புக்கு நம்மளா ஐபி அட்ரஸ் செட் பண்ணக்கூடாது. ஏன் நம்மளா செட் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம போய் இந்த லேப்டாப்புக்கு ஒரு ஐபி அட்ரஸ் செட் பண்ணுறோன்னு வச்சுக்கோ, அதே ஐபி அட்ரஸ் இன்னொருத்தவங்க செட் பண்ணிடலாம்ல. அப்போ ஒரே நெட்வொர்க்கில் 2 சிஸ்டத்துக்கு ஒரே ஐபி அட்ரஸ் இருக்கக்கூடாதுல்ல. அதை அவாய்ட் பண்ணுறது என்ன பண்ணுறோன்னா இந்த டிஹெச்சிபி டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால் மூலிமா நம்ம இங்கே ரவுட்டரில் கனெக்ட் ஆகிறோம்ல, இந்த ரவுட்டரில் டிஹெச்சிபி இருக்கும், ஒரு ரன் ஆகிட்டு இருக்கும். அது வந்து சர்வர் நமக்கு ஐபி கொடுத்துரும். ஓகே, அந்த ஐபியை நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ இது வந்து எல்லாருக்கும் வேறு வேறு ஐபி கொடுத்துரும். ஓகே, இதில் என்னென்னா எல்லா சிஸ்டமும் ஒரு நெட்வொர்க்கில் கனெக்டாக இருக்குன்னா அதோடைய நெட்வொர்க் ஐடி எல்லாத்துக்குமே சேமாக இருக்கும். அந்த நெட்வொர்க் இருக்கிற எல்லா சிஸ்டத்துக்கும் இந்த நெட்வொர்க் ஐடி சேமாக இருக்கும். ஓகே, இது எப்படி யூஸ் ஆகுதுன்னா ரவுட்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, இங்கே வந்து வேற ஒரு ரவுட்டர் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இங்கே ஒரு ரவுட்டர் ஒரு பேக்கெட் வருது, இங்கே ஒரு ரவுட்டர் இருக்குது. ஓகேவா, இது ஒரு ரவுட்டரு. இங்கே வந்து ஸோ இப்போ ஒரு பேக்கெட் வந்து இன்டர்நெட்டில் வருது. இந்த ரவுட்டர் வந்து என்ன பண்ணுதுன்னா ரவுட்டிங் என்ன பண்ணுன்னா நெட்வொர்க் அட்ரஸ் தான் ஃபஸ்ட்டு பார்க்கும். அந்த நெட்வொர்க் அட்ரஸை பார்த்து ஓகே இந்த நெட்வொர்க் அட்ரஸா, அந்த நெட்வொர்க் அட்ரஸுக்கு இந்த ரவுட்டருக்கு போப்பா அப்படின்னு இந்த ரவுட்டருக்கு அமுச்சு விட்ருவோம். ஓகே, ஸோ நம்ம ரவுட்டிங் பண்ணும்போது நம்ம இந்த ஹோஸ்ட் அட்ரஸை பார்க்க தேவையில்ல. ஃபஸ்ட்டு நம்ம எந்த நெட்வொர்க்குக்கு போகணும், அப்புறம் அந்த நெட்வொர்க்கில் எந்த ஹோஸ்ட்டுக்கு அனுப்பணும் பேக்கெட்டை. ஸோ நம்ம ரவுட் பண்ணும்போது வெறும் இந்த நெட்வொர்க் அட்ரஸை மட்டும் வச்சு பேக்கெட்டை கரெக்டாக ரவுட் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடலாம். ஃபைனல் ரவுட்டர் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் டைரக்ட்லி அட்டாச்சா. ஸோ இந்த ரவுட்டர் வந்துருச்சா, இது என்ன பண்ணணும்னா டைரெக்டாக அந்த பேக்கெட்டை அந்த சிஸ்டத்துக்கு அனுப்பிச்சிடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே அமேசான் சர்வர் இருக்குது. ஓகேவா, இங்கே நம்மளுடைய இங்கே ஒரு சிஸ்டத்துக்கு நீங்கள் Amazon.க்கு ப்ரௌஸ் பண்ணுற இங்கே வரணும் பேக்கெட்டு. அப்போ என்ன பண்ணணும்னா நிறைய ஃபஸ்ட்டு இந்த ரவுட்டருக்கு வரும், அப்புறம் இந்த ரவுட்டருக்கு வரும், அப்புறம் வேற ஒரு ரவுட்டருக்கு போகும், அதுக்கப்புறம் என்ன ஆகும் நம்ம ஃப்ரெஷ்கேட் ரவுட்டருக்கு வரும். ஸோ இந்த இடத்துல வேற வேற ரவுட்டர் மாறி வருதுல்ல, அப்படி ரவுட்டர் மாறி வரும்போது இது எந்த நெட்வொர்க்குக்கு போகணும் அப்படின்னு தெரிஞ்சா போதும்ல. ஃபைனல் ரவுட்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அது எந்த சிஸ்டத்துக்கு போகணும்னு தெரியணும். மற்ற ரவுட்டர்லாம் எந்த சிஸ்டத்துக்கு போகணும் தெரிய தேவையில்ல. ஸோ இந்த ஹோஸ்ட் போர்ஷன் வந்து தேவை கிடையாது, ஏன்னா அந்த ரவுட்டர்லாம் அந்த சிஸ்டத்தோட கனெக்ட் ஆகலை. எந்த ரவுட்டர் வந்து அந்த சிஸ்டத்தோட டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்குதோ அந்த சிஸ்டம் மட்டும் இதை பார்த்தா போதும், இந்த ஹோஸ்ட் போர்ஷனை. ரைட்டா, ஸோ ரவுட்டிங் எல்லாமே இந்த நெட்வொர்க் போர்ஷனை வச்சு தான் நடக்கும். ஸோ கிளாஸ் பினா 2 பைட் நெட்வொர்க் அட்ரஸ், கிளாஸ் சினா 3 பைட் நெட்வொர்க் அட்ரஸ், 1 பைட் தான் ஹோஸ்ட் அட்ரஸ். ஓகே, கிளாஸ் டின்றது தான் மல்டிகாஸ்ட் அட்ரஸ். கிளாஸ் இ வந்து ரிசர்வ்டு, இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. இதுதான் கிளாஸ் ஃபுல், இதுதான் ஐபி கிளாஸஸ். எவ்வளோ நெட்வொர்க் போர்ஷன், எவ்வளோ ஹோஸ்ட் போர்ஷன், அதோடைய ரேஞ்சும் இருக்குது. பார்த்தீங்கன்னா 126 வரைக்கும் தான் கிளாஸ் ஏ, அதுக்கப்புறம் 128 to 191 வந்தால் கிளாஸ் பி, 192லேருந்து 223 வரைக்கும் வந்தால் கிளாஸ் சி, 224லேருந்து மற்ற அட்ரஸ் எல்லாமே மல்டி கிளாஸ்டுக்கு, 240க்கு மேலே எதுக்குமே யூஸ் கிடையாது, ரிசர்வ்டு இப்போதைக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் இருக்குது பார்த்தியா, இதெல்லாம் தான் கிளாஸஸாக பிரிக்கிறாங்க. ஆனால் கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங்னு ஒன்று இருக்குது. இந்த கிளாஸ்லாம் இல்லாமல் நீ ரவுட் பண்ணும்போது என்ன பண்ணலான்னா ஒரு ஐபி அட்ரஸை குறிக்கும்போது கிளாஸ் ஏ கிளாஸ் பிலாம் போட தேவையில்ல. ஜஸ்ட்டு ஒரு சப்நெட் மாஸ்க் இருக்குது. இந்த சப்நெட் மாஸ்க் என்ன சொல்லுன்னா இந்த சப்நெட் மாஸ்கில் எத்தனை பிட்ஸு செட் ஆகிருக்குதோ அத்தனை பிட்ஸு வந்து நெட்வொர்க் போர்ஷன், எந்தெந்த பிட்ஸ்லாம் செட் ஆகலையோ அது வந்து ஹோஸ்ட் போர்ஷன்.
இப்போ பாரு இது எத்தனை பிட்ஸு, இது ஒரு 8 8 8. அப்போ 255னா எல்லா பிட்ஸும் செட் ஆகிருக்குன்னு அர்த்தம். நீ இப்போ 250 வந்து டெசிமல் வேல்யூ இல்லை, அது பைனரி பார்த்தீங்கன்னா எல்லா பிட்ஸும் செட் ஆகிருக்கும் அந்த ஒரு பைட்டில். ஓகே, ஸோ ஐபி அட்ரஸ் இப்படி தான் டொனேட் பண்ணுவோம். இது ஃபர்ஸ்ட் பைட்டு, செகண்ட் பைட்டு, தேர்ட் பைட்டு, ஃபோர்த் பைட்டு, டாட் போட்டு தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம் ஐபி அட்ரஸை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் ரெப்ரசென்ட் பண்ணும்போது /24 போடலாம். இந்த 24ன்றதுனா சப்நெட் மாஸ்க். அப்போ 24 பிட்ஸ் செட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் 3 பைட்ஸ் இருக்குல்ல, இது ஹோஸ்ட் போர்ஷன். இப்போ நம்ம எல்லாமே இதுதான் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி நம்ம கனெக்ட் ஆகும்போது. உங்கள் எல்லா சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ் பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் 3 பிட்ஸ் சேமாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஒரே நெட்வொர்க் கனெக்ட் ஆகிருக்கீங்க. கடைசி பைட் இருக்கு பார்த்தியா, இந்த கடைசி பைட் தான் ஹோஸ்ட் போர்ஷன். அது ஒரு லேப்டாப்புக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஐபி அட்ரஸை இப்படி பண்ணலாம். இது வந்து ஐபி அட்ரஸை மோர் எஃபிஷியண்டாக அலோகேட் பண்ணுற யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட். கிளாஸ்லெஸ், யூ நாட் யூஸ் கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சிலாம் யூஸ் பண்ண மாட்டோம் இந்த ரவுட்டிங்கில். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரூட்டிங். திஸ் இஸ் how you represent the IP. ஸோ இதுதான் ஐபி அட்ரஸ், கரெக்டா? திஸ் இஸ் த ஐபி அட்ரஸ். இந்த /24 தான் சப்நெட் மாஸ்க். இது எதை குறிக்குதுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 24 பிட்ஸ் வந்து நெட்வொர்க் போர்ஷன். ஸோ சப்நெட் மாஸ்கே எது குறிக்குதுன்னா, எது நெட்வொர்க் போர்ஷன், எது ஹோஸ்ட் போர்ஷன். அது செட் ஆஃப் பிட்ஸ். இதில் எந்தெந்த பிட்லாம் செட் ஆயிருக்கோ அதெல்லாம் நெட்வொர்க் போர்ஷன். ஓகே, ஸோ உன்னுடைய ஐபி அட்ரஸ் வந்து செப்பரேட்டாக ஒரு 4 பைட்ஸு, உன்னுடைய சப்நெட் மாஸ்க்கு செப்பரேட்டாக ஒரு 4 பைட்ஸு. இந்த 4 பைட்ஸில் எந்தெந்த பிட்ஸ்லாம் செட் ஆகிருக்கோ 1 இருக்கோ அதெல்லாம் இந்த ஐபி அட்ரஸில் நெட்வொர்க் போர்ஷன் அர்த்தம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு, ஃபர்ஸ்ட் பிட்டெல்லாம் 1 செட் ஆயிருக்கா, அப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து நெட்வொர்க் போர்ஷன். இது ஃபர்ஸ்ட் 3 பைட்டு ஃபுல்லாக 1 செட் ஆயிருக்கு. அப்போ ஐபி அட்ரஸில் ஃபர்ஸ்ட் 3 பைட்டுமே நெட்வொர்க் போர்ஷன், கடைசி ஒரு பைட்டு தான் host portion. So subnet mask is used to identify which part of the IP address is network portion and which part is host portion. So routing எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா, router வந்து எப்போதுமே it will look for the network address. So ஒரு IP address வருது 192.168 destination IP இப்படின்னு வச்சுக்கோ, 168.1.25 அப்படின்னு ஒரு அட்ரஸ் வருது. இந்த பாக்கெட் வந்து ஒரு ரவுட்டருக்கு வருது. ஓகே ஓகே, இந்த பாக்கெட் வந்து ஒரு ரவுட்டருக்கு வருது. ஓகேவா? உன் ரவுட்டிங் டேபிள் என்ன பார்க்கணும்னா, உன் ரவுட்டிங் டேபிளில் மாஸ்க் இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அது என்ன பண்ணால் ஒரு ரவுட்டிங் என்ட்ரிலையுமே இருக்கும் அது. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் ரவுட்டிங் டேபிள். ரவுட்டிங் டேபிளில் இது நெட்வொர்க் அட்ரஸ் இதுவாக இருக்குது. ஓகே, நெட்வொர்க் அட்ரஸ் இதுவாக இருக்குது. அப்புறம் மாஸ்க் இருக்குது, அது வந்து என்னது, ஆன் லிங்க். நீ இங்கே போய்டு பேக்கெட் வந்து இன்டர்ஃபேஸ், இந்த இன்டர்ஃபேஸில் போகணும் அப்படின்றது. ஓகே, ஏன்னா ஐபி அட்ரஸ் இது. ஓகே, ஸோ ஒரு பேக்கெட் வருது அப்படின்னா அது ரவுட்டிங் என்ன பண்ணுன்னா, உன் பேக்கெட் உள்ளே வருது, இது போய் பார்க்கும் ஃபுல்லாக. எப்படி பார்க்கும் அப்படின்னா, இந்த ரவுட்டிங் டேபிளில் போய் இந்த நெட்வொர்க் மாஸ்க் எடுக்கும். இந்த மாஸ்க் எடுத்து இதோட அண்டு பண்ணும். 255.255.0 அண்டு பண்ண என்ன ஆகும், 0 வந்தால் இது அப்படியே 0 ஆகிடுமா? இது அண்டுனா என்ன, 0 1 அண்டு பண்ணால் 0, 1 அண்டு பண்ணாதான் 1. ஓகே, ஸோ 1ஓட அண்டு பண்ணும்போது இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அது வந்துருமா? இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அது வந்துடுதா 1ஓட அண்டு பண்ணும்போது? 255 என்னது, எல்லாம் 1ஆ? அப்போ இதையும் அண்டு பண்ணும்போது என்ன ஆகும், இங்கே இருக்கிற வேல்யூ அப்படியே இங்கே வந்துருமா? அப்படியே 192.168.1.0 அண்டு பண்ணும்போது என்னதான் இருந்தாலும் 0 ஆகிடும். ஸோ உனக்கு நெட்வொர்க் அட்ரஸ் கிடச்சிருச்சா? ஸோ வர ஐபி அட்ரஸையும் உன் சப்நெட் மாஸ்கையும் நீ அண்டு பண்ணுற அப்படின்னா உனக்கு நெட்வொர்க் அட்ரஸ் கிடச்சிச்சு. அது இங்கே சேமாக இருக்கான்னு பார்க்கும். மாற்றினா அது மேட்ச், இந்த என்ட்ரி மேட்ச். இந்த என்ட்ரி மேட்ச் ஆச்சுன்னா பேக்கெட் எங்கே போகணும், இந்த வழியாக போகணும். இங்கே பேக்கெட்டை இது வழியாக அனுப்பிச்சி விட்ரும். எந்த என்ட்ரியுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா டிஃபால்ட்டாக எங்கே போகணும், இந்த கேட்வேக்கு போகணும், அங்கே அனுப்பிச்சி விட்ரும். ஓகே, திஸ் இஸ் ஹவ் ரவுட்டிங் டேபிள் ஒர்க்ஸ் சப்நெட் மாஸ்க்கை வச்சு.
ஓகே, ஸோ வாட் இஸ் விபிஎன்? விபிஎன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் virtual private network. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இருக்குது. ஓகே, இன்டர்நெட்டில் உன்னுடைய கார்பரேட் ரவுட்டர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ரெஷ்கேட்னே வச்சுப்போம். ஃப்ரெஷ்கேட் ஒரு எம்ப்ளாயி, ஃப்ரெஷ்கேட் ரவுட்டர் இருக்குது. இங்கே வந்து நிறைய கம்ப்யூட்டர் இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டப்புன்ட்டுன்னு நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. ஓகே, நீங்கள் சென்னையில் இருக்கீங்க. இங்கே இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து ஃப்ரெஷ்கைட் கம்பெனியில் நெட்வொர்க்கு கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஃப்ரெஷ்கைட் கம்பெனி நெட்வொர்க் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகே, இப்போ இன்டர்நெட் வழியாக நான் என் ஃப்ரெஷ்கைட் நெட்வொர்க்கு அசஸ் கொடுக்க முடியாதுல்ல. அப்போ எல்லாருமே என் ஃப்ரெஷ்கைட் நெட்வொர்க் வந்து என் டேட்டா பார்த்துருவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கூகுள் எம்ப்ளாயாக இருக்கலாம், ஃபேஸ்புக் எம்ப்ளாயாக இருக்கலாம், ரைட்டு. இப்போ இது வந்து கூகுள்னு வச்சுக்கோங்க. அப்போ கூகுளோட நெட்வொர்க் இருக்குல்ல, இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணணும்னா கூகுள் நெட்வொர்க்குள்ளார நீங்கள் போனால் தானே ஒர்க் பண்ண முடியும். இன்டர்நெட்லேருந்து நான் கூகுள் நெட்வொர்க்கு உள்ளார போய் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா எல்லாருமே போய் கூகுள் நெட்வொர்க்கை பார்த்துருவாங்கல்ல, டேட்டா எல்லாத்தையும். அப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்படி பண்ண முடியுது நம்மளால? கரெக்டா? ஸோ வெளியே நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா வீட்டிலேருந்து அசஸ் பண்ண முடியுதுல்ல. இப்போ இவனால் வீட்டிலேருந்து அசஸ் பண்ண முடியும்னா வேறு யாராவது ஒருத்தன் கூட இதை அசஸ் பண்ண முடியணும்ல. ஸோ இது எப்படி பண்ணுறது? ஸோ அதுக்கு தான் வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். அது என்னன்னா இட்ஸ் அ செக்யூர் டனல் பிட்வீன் யுவர் டிவைஸ் அண்ட் த இன்டர்நெட். ஒரு டனல் மாதிரி போட்டுருவாங்க. சப்போஸ் இதை கூகுள்னு வச்சுப்போம். ஓகேவா? இட் இஸ் அ செக்யூர் டனல் பிட்வீன் த யுவர் கம்ப்யூட்டர் அண்ட் த இன்டர்நெட். ஒரு டனல் மாதிரி. இந்த டனல்லாம் என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ இது எதுக்குன்னா இட் இஸ் யூஸ் டு என்கிரிப்ட் த டேட்டா அண்ட் மாஸ்கிங் யுவர் ஐபி அட்ரஸ். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஓகே, தேர் இஸ் அ ப்ராப்ளம் நோ. த ப்ராப்ளம் இஸ் நான் வீட்டில் இருந்து அசஸ் பண்ணுறேன் அப்படின்னா என் டேட்டா, என்னுடைய ப்ரைவேட் டேட்டா இருக்குல்ல, இது கூகுளோட டேட்டா, இது இன்டர்நெட்டில் போகுது. அப்போ யார் வேணால் என் டேட்டாவை பார்க்கலாம், யார் வேணால் டேட்டாவை பார்க்கலாம், யார் வேணால் அதை அசஸ் பண்ணலாம். ஸோ தேர் இஸ் அ ப்ராப்ளம், ரைட்டா? ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன்? ஸோ அப்போ இப்போ நான் இங்கேருந்து டேட்டா அனுப்புகிறேன்னா யாருமே இந்த டேட்டாவை பார்க்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணணும். அப்போ இங்கே யாராவது வந்து டீக்ரிப்ட் பண்ணணும். கரெக்டா? அப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல கூகுள் என்ன பண்ணணும்னா இட் வில் ஹேவ் a VPN சர்வர் இன்ஸ்டால் ஆகிருக்கும். என் லேப்டாப்பில் VPN கிளைண்ட் இருக்கும். எனக்கு கூகுள் என்ன பண்ணியிருப்பான்னா ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பான். ஓகே, அதை நான் என்ன பண்ணணும்னா இந்த VPN சர்வருக்கு HTTP ரிக்வஸ்ட் கொடுத்து நான் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த இடத்துக்கு என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த VPN சர்வர் எனக்கு ஒரு ஐபி கொடுத்துரும். இந்த VPN சர்வர் will give an IP. அது எந்த ஐபி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் ஒரு ஐபி இருக்கும்ல. இப்போ ஃப்ரெஷ்கேட் என்ன ஐபி இருக்குது, என்ன நெட்வொர்க் இருக்குது? 192.168.1.0 அதான் நம்ம ஐபி. ஓகே, இவன் இங்கே நான் கனெக்ட் பண்ணும்போது இவனுக்கு வேற ஐபி இருக்கலாம் 172. ஆக்சுவலாக இந்த ரவுட்டர் கொடுக்குற ஐபி வந்து 172.168 இருக்கலாம். பட் நான் இந்த நெட்வொர்க்லேயே பார்ட்டாக இருக்கணும்னா எனக்கு இந்த ஐபி அட்ரஸ் இந்த இதுலேருந்து ஒரு ஐபி அட்ரஸ் வேணும்ல. அப்போ தானே கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ எனக்கு இந்த சர்வர் வந்து ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துரும். இதுலேருந்து ஒரு ஐபி அட்ரஸ் எனக்கு கொடுத்துரும் சர்வர். ஓகே, இதுக்குள்ளார ஒரு செஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிடும் இந்த கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கு நடுவில். ஓகே, ஸோ இந்த கிளைண்ட் சர்வருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இது VPN கிளைண்ட்டு, VPN சர்வர். இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு டனல் மாதிரி கிரியேட் ஆகிடும். இதுதான் VPN டனல். இது ஏன் டனல்னு சொல்கிறாங்கன்னா இதுக்குள்ளார போகிற பேக்கெட்லாம் என்கிரிப்ட் ஆகி போகும். ஓகே, ஸோ அந்த VPN கிளைண்ட் வந்து அனுப்புகிற பேக்கெட்லாம் என்கிரிப்ட் பண்ணி அனுப்பும். இது VPN சர்வர் என்ன பண்ணும், அதை டீக்ரிப்ட் பண்ணி அதை வந்து இந்த நெட்வொர்க்கில் போட்டுரும். ஸோ அப்போ வர்ச்சுவலாக நீ வந்து இந்த நெட்வொர்க்கில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, that is virtual private network. Okay, so virtual private network is kind of it's a secure tunnel between your device and your corporate network. Okay, for example, you have a VPN server which sits in the corporate and you will run a VPN client in our laptop. After you authenticate, right, you have to give the username password, a secure tunnel will be established. The protocols followed என்னன்னு பார்த்தீங்கன்னா IPsec இதெல்லாம் இந்த protocol, SSL,
இதெல்லாம் protocols followed for encryption decryption. So whatever packet we are sending, right, it will be encrypted, and the VPN server will give a new IP, so others cannot see that IP. So you feel like you are virtually part of your private network. Okay, so you can work from home and access the internal network. So this is VPN.